அது மருத்துவரையா விரும்பி பண்றாரு, அவருடைய யோசனை. இல்ல சரி கேளுங்க, இளைஞர் அணி தலைவருங்கிறது நூதன போட்டது ஒன்றும் பெரிய பதவி, இது ஒரு துணை அமைப்பு அணிதான். அதே மாதிரி காந்தி ஸ்ரீகாந்தி செயல் தலைவராக போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, அதிகாரம் வாய்ந்த பதவி இல்லை. நிறுவனர் இல்லை கேளுங்க, நிறுவனருக்கு அதிகாரம், தலைவருக்கு அதிகாரம். அப்போ தலைவராக மருத்துவர் அன்புமணி ஆக்கணும் நேரத்தில் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்லை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்க இருங்க, அம்மா இப்போ இல்லை கடந்த 12ஆம் தேதி இல்லை ஒன்று கேளுங்க, இல்லைம்மா நான் அதாவது இது பாட்டாளி மக்கள் கட்சியை எல்லா ஜாதிக்குமான கட்சியாக தான் மருத்துவரையாக வழி நடத்திட்டு இருக்காரு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போது 12ஆம் தேதி அவர் தலைமையில் சென்னையில் போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம். என்ன நடந்தது? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய இடஒதுக்கீடை கொடுங்க, ஒவ்வொரு ஜாதியிலும் நலிந்த பிரிவினர், அந்த நலிந்த பிரிவினரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அரசு சிறப்பு திட்டங்களை மேம்படுத்தணும். அப்போ தான் எல்லா ஜாதியில இருக்கிறவங்களும் மேம்படுத்துவாங்க. இதை சொல்கிறது தான் மருத்துவரையா, அதை சொல்கிறது தான் பாட்டாளி மக்கள்.